அந்த மாரி படங்கள பார்த்துட்டு, அந்த ஆசைய எப்படி தீர்த்துக்கிறதுன்னு தெரியாம, தன்னோட சொந்த அக்கா கூடயே ஒண்ணு மண்ணா இருந்திருக்கான் ஒரு பையன். அப்படி இருந்த நிலைமையில அந்த அக்காவ கர்ப்பமும் ஆக்கியிருக்கான். இந்த விஷயம் சுமார் 2 வருஷம் கன்டினியூவா நடந்திருக்கு. ஹலோ காய்ஸ், வெல்கம் டூ கிரைம் டைம். கன்னியாகுமரி ஒரு அழகான மாவட்டம். ஆனா என்ன பண்றது? என் கண்ல படுற பாதி கேஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தில நடந்த கேஸா தான் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற ரமேஷ் அண்ட் ஹேமா பேர் மாற்றப்பட்டு தான் இருக்கு. அதனால பேர பத்தி கவலைப்படாதீங்க. இந்த பேர்ல உள்ள 2 பேர பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ஹேமாவும், ரமேஷும் அக்கா, தம்பிங்க. 1 வயசு டிஃபரன்ஸ்ல அக்கா, தம்பியான இவங்களுக்கு காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு சேர்த்துருக்கு. அப்படி ஒரு டைம்ல தான் கோவிட் அப்படிங்கிற கொரோனா வந்திருக்கு. அப்படி கொரோனா வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வீட்லேருந்து தான் படிக்கணும், ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமையில ஃபோனே பசங்கள்ட்ட குடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருந்த பேரண்ட்ஸ் எல்லாரும் ஃபோன் வாங்கி குடுத்தே ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில தான் ரமேஷோட அப்பா, அம்மாவும் ரமேஷ்க்கு ஒரு ஃபோன் வாங்கி தராங்க. அந்த ஃபோன்ல ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண அவன் கொஞ்ச நேரம் அட்டெண்ட் பண்ணிட்டு மீதி நேரங்கள்ல அந்த மாரி படங்கள்ல அதிகமா பார்த்துருக்கான். வீட்ல கேட்டா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனி அறைக்கு போயிட்டு அந்த இடத்துல உட்காந்து இந்த மாரி படங்கள பார்க்க ஆரம்பிச்ச இவனுக்கு இதுவே ஒரு அடிக்ட்டா மாறியிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த படத்துல இவன் மொத்தமா முழுகி போயிருக்கான். கோவிட் டைம்ங்கனால கடைக்கணிக்க போற வேலை இல்ல, வீட்டு வேலை செய்ய வேண்டிய வேலை இல்ல. ஏன்னா வீட்டு வேலையெல்லாம் அக்கா வச்சு தான் முக்காவாசி வீட்ல செஞ்சுக்கிறாங்க. அப்படி இந்த பையன ஃப்ரீயா விட்ட நிலைமையில 24 மணி நேரமும் இத பத்தியே சிந்திச்சிருக்கான். இப்படியே ஒரு 6 மாசம் கழிஞ்சு போயிருக்கு. இதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? எனக்கு எப்படியாவது ஒரு பொண்ணு வந்தாலே போச்சு அப்படின்னு தோண, கோவிட் டைம்ங்கனால யார் வீட்டுக்குள்ளேயும் நுழைய முடியல. எந்த பொண்ணுகிட்டயும் பேச முடியல அப்படிங்கிற நிலைமையில, இவன் என்ன பண்றது அப்படின்னு சிந்திக்க, பக்கத்துல இருந்த அக்கா தான் இவன் கண்ணுக்கு பட்டுருக்கா. பக்கத்துல இருந்த அக்காவ ஏன் சும்மா விடுவானேன்னு சொல்லிட்டு, இவன் அந்த அக்கா கூடயே ஒண்ணு மண்ணுமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கான். இந்த அக்கா அங்க இங்க போறது, துணி காய வைக்கும்போது, அப்படி நவுரும்போது, இப்படி நவுரும்போதுன்னு சொல்லிட்டு அவளோட ஆடைகள் நகர்றத இவன் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துருக்கான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்த இவனுக்கு இதுவும் ஒரு அடிக்ட்டா மாறியிருக்கு. ஏற்கனவே படத்த பார்த்து செஞ்சுருந்தவன் நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். நேர்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டவனுக்கு அக்கா கிடைச்சிருக்கு. அப்படி இப்படின்னு பார்த்துட்டான். இதுக்கப்புறம் இவன் அத செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அதுக்கு யாரா சிக்குவா அப்படின்னு பார்க்க, அதுக்கும் இவன் அக்கா தான் சிக்கியிருக்கா. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச அவன் ராத்திரி எல்லாரும் தூங்கும்போது தூக்க மாத்திரைய சாப்பாடுல கலந்து கொடுத்துருக்கான். ஏன்னா கோவிட் டைம்ல திறந்திருந்த ஒரே கடை மெடிக்கல் கடை, அப்புறம் மளிகை கடையும் தான். மக்களோட அத்தியாவசிய தேவைக்காக திறந்து வச்சிருந்த 2 கடையில மெடிக்கல் கடையை தேர்ந்தெடுத்த இவன் தூக்க மாத்திரை எல்லாருக்கும் கலந்து கொடுத்த நிலைமையில எல்லாரும் தூங்கியிருக்காங்க. தூக்கத்துல சுயநினைவு இல்லாம இருக்க அக்கா கிட்ட இவன் கொஞ்சம் கொஞ்சமா தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். ஒரு வழியா அந்த அக்காவுக்கிட்ட இவன் ஆசையெல்லாம் தீர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இவன் தனியா இவன் ரூமுக்கு போய் படுத்து தூங்கிட்டான். காலையில ஏஞ்ச இவன் அக்காவான ஹேமாக்கு உடம்பெல்லாம் ஏதோ பண்ணுது, நமக்கு ஏதோ நடந்திருக்கு, அது மட்டும் தான் தெரியுது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற பக்குவமும் இல்ல, வயசும் இல்ல அந்த பொண்ணுக்கு. இன்னும் பக்குவமா ரத்தத்தெல்லாம் தொடச்சி வச்சுட்டு அது பண்ணதுக்கான அறிகுறியே தெரியாத அளவுக்கு தான் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். ஆக உடம்பு வலிக்குது மட்டும் தெரிஞ்ச இந்த பொண்ணு கொஞ்ச நாள்ல அது ஒரு விஷயமே இல்ல அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கா. அப்படியே விட்டு போகிற நிலைமையில 6 மாசம் கழிச்சு இந்த பொண்ணுக்கு வயித்துல ஒரு தீராத வலி வந்திருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல டாக்டர்ட்ட போய் காட்டியிருக்காங்க. டாக்டர்ட்ட காட்டணும், டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்க பொண்ணு கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்ல, அதுவும் 6 மாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி 6 மாசம் கர்ப்பத்துக்கு காரணம் யாரு? என் பொண்ணு 6 மாசமா வெளியிலேயே போகலையே, கோவிட் ஆரம்பிச்சு இந்த 2 வருஷமா என் பொண்ணு வீட்டில தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட்ல விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு, இவன் அக்கா கூட தப்பா நடந்துக்கிட்டது வேற யாரும் இல்ல, அவனோட சொந்த தம்பி தான் அப்படிங்கிறது. போலீஸ் கண்டுபிடிச்ச உடனே இந்த கேஸை ஃபைல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டாளுங்க எவ்வளவு கெஞ்ச, போலீஸ் இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணிட்டாங்க. ஃபைல் பண்ண உடனே இந்த பையனை போச்சோ ஆக்ட் கீழே 1 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. ஒரு செல்போன் இவன் வாழ்க்கையே மாத்திருச்சு, கூட இவன் அக்கா வாழ்க்கையும் சேர்த்தே மாத்திடுச்சு. ஒரு பக்கம் குழந்தையே பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்டிலிட்டி கிளினிக் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பொறக்க வேண்டிய வயசுல இல்லாம மீறி பொறந்து அந்த பசங்க வாழ்க்கை வீணா போகுது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.